ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 3 வகையான சட்னி வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபீஸையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போகிற சட்னி கொத்தமல்லி சட்னி. அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. உளுத்தம் பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது ரொம்ப ப்ரௌனாக ஆகணும்னு இல்லை, ஏன்னா இது கூட நம்ம வெங்காயம் தக்காளிலாம் போடும்போது அது ப்ரௌனாக ஆகிடும். ஸோ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்ததும் வெங்காயம் போட்டுடுங்க. இது பாதி வெங்காயம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், பாதி போதும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் ஒரு 4 பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் வதங்கினதும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிடுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 5 பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது பாதி தக்காளி போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரே ஒரு துண்டு தேங்காய் கட் பண்ணி போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளி, ரொம்ப வச்சிடாதீங்க, புளிப்பு அதிகமாகிடும். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ இதை வதக்கிட்டு கொத்தமல்லி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ணி போடுங்க. நீங்கள் முழுசாக அப்படியே போட்டிங்கன்னா மிக்ஸி ஜாரில் ஃபுல்லாக சுற்றிக்கும், மிக்ஸி நின்றுடும். ஸோ வாஷ் பண்ணி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லோ ஃப்ளேமில் வச்சு அந்த ஹீட்லேயே வதங்கினா போதும். ஒரே நிமிஷம்தான், ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வதக்கிக்கோங்க. இலை வந்து க்ரீனிஷாகவே இருக்கணும், அப்போ தான் நம்ம சட்னி க்ரீனாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஆற விட்டுட்டு உப்பு வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் பார்க்க போகிற சட்னி கார சட்னி. அதுக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் சூடானதும் உளுந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இது வறுபட்டதும் வெங்காயம், உங்களுக்கு நிறைய சட்னி வேணும்னா ஒரு வெங்காயம் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்னதாக தான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். பாதி தக்காளி, இது டேஸ்ட்டுக்கு தான். 4 பல்லு பூண்டு, இஞ்சி ஒரு துண்டு. ஸோ இது எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படுதுன்னா இன்னும் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு இது எல்லாத்தையும் வதக்கிட்டு இது கூட ஒரு சின்ன பீஸ் புளி வச்சுக்கோங்க. தேங்காய் ஒரு சின்ன பீஸு, அதையும் கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சு உப்பு வச்சு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் பார்க்க போகிற சட்னி கோகனட் சட்னி. ஸோ இதுக்கு தேங்காயில் பின்னாடி இருக்கிற தோல் எல்லாத்தையும் எடுத்துடுங்க. அப்போ தான் இந்த சட்னி நல்லா வெள்ளையாக இருக்கும். ஸோ அந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லைன்னா துருவி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு ஒரு 4. இது கூட உங்களுக்கு வேணும்னா உடச்சக்கடலை ஒரு 2 டீஸ்பூன் வச்சு அரைச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு வச்சு அரைச்சிக்கோங்க.
இப்போ நம்ம தாளிச்சிடலாம் சட்னி எல்லாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. காஞ்ச மிளகாய், நம்ம 3 சட்னிக்கும் தாளிப்பு கொடுக்க போகிறோம். அதனால நான் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம 3 வகையான சட்னி தயாராகிடுச்சு. இந்த 3 சட்னியுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக கொத்தமல்லி சட்னி ட்ரை பண்ணி பார்க்கணும். என்னோட ஃபேவரட் அது. நெக்ஸ்ட் ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.